Hello friends, welcome to Madras Galata. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாஸ்தா இன் கரி சாஸ். இந்த ரெசிபி ஒரு இந்தியனைஸ்டு பாஸ்தா ரெசிபி. இந்த பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 பெருசாக இருக்க 2 தக்காளி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா லைட்டாக வதக்கிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பாஸ்தாக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெண்ணை பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பாஸ்தா வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 250 கிராம் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போது பாஸ்தாவை அலடாண்டே பதத்துக்கு நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தாக்கு எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. அலடாண்டே அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஹாஃப் பாயில் மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். நல்லா ஃபுல் பாயில் ஆயிருந்திருக்கக்கூடாது. ஸோ நம்ம சாஸில் திரும்பவும் போடும்போது கரெக்டாக பாயில் ஆகிக்கும். இப்போ பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் அல்ஃப்ரெடோ சாஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் மாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் பாலை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். அந்த பால் பாயில் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாலாக ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பாலும் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா சாஸ் கெட்டியான உடனே இப்போ நம்ம பெப்பர், அது கூட சால்ட் அண்டு நம்ம கார்லிக் மின்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா குட்டி குட்டியாக மின்ஸ் பண்ண கார்லிக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டொமேட்டோ அண்டு ஆனியன் பேஸ்ட் இருக்குல்ல அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா மிக்ஸ் பண்ணும்போதே நான் கூட பெல் பெப்பர் ஒரு 1/2 கப் இது கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் பாயில் அதிகமாக பண்ண தேவையில்லை, சால்ட் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதே இப்போ கேரட், பீன்ஸ் இல்லை வேறு எந்த மீட்டும் கூட சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஏற்கனவே சால்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சுவையான பாஸ்தா ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டிஷ். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.